Hi sisters and brothers, welcome to our channel Guru Krupa 369. இந்த வீடியோவில் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 3 7th டேர்ம் 3ல 2 லெசன் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக 7th ஸ்டாண்டர்ட் ஒன்லைனர் வந்து முடிஞ்சிடும். இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளுக்கு குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 டெட்டு டிஆர்பி எல்லாத்துலேயுமே வந்து ஆர்ஆர்பி இதில் எல்லாமே யூஸ் ஆகுது இல்லையா. ஒன்லைனரு பாலிட்டி ரிலேட்டடாக வந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். சரி வாங்க குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 7th டேர்ம் 3ல வந்து ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், உமன் எம்பவர்மெண்ட். இதில் எல்லாமே உமன்ஸ் பற்றி தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு உமன் யாராக இருப்பாங்க அதை பற்றி தான் வரும். சூஸ் புக் பேக். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி. இது வந்து கான்சிக்வெண்ட் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் இல்லை வராதுன்னா த ஸ்ப்ரெட் ஆஃப் HIV அண்ட் எய்ட்ஸ். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் அன் இஷ்யூ தட் இஸ் ரிலவெண்ட் டு ஆல் சொசைட்டிஸ், உமன் அண்ட் மென் alike. Next, which of the following strategies will help women become more socially and economically empowered? எல்லாமே women working together to challenge discrimination, more income sources for women, improved access to education. சரிங்களா, இது வந்து சோஷியலாகவும் எக்கனாமிக்கலி எம்பவர் பண்ணுறதுக்கு உமன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Why are girls more likely than boys to miss out on secondary education on the developing world? டெவலப்பிங் வேர்ல்டில் தான் வந்து மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் ஃபீஸ் ஒன்லி பாய்ஸ் ஆர் சென்ட் டு ஸ்கூல்ஸ், கேர்ள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹெல்ப் அவுட் அட் ஹோம், சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கேர்ள்ஸ் மொபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம், இது எல்லாத்தினால தான் வந்து செகண்டரி எஜுகேஷன் வந்து போக முடியலன்னு சொல்கிறாங்க. fill in the blanks பார்க்கலாம். ஜோதிராவ் பூலே சரிங்களா இஸ் ரிமெம்பர்ட் ஆஸ் த சாம்பியன் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா. யார்? ஜோதிராவ் பூலே. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம் வந்திருக்கு. அலாங் வித் ஹிஸ் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே, ஓப்பன் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்க்கு யார் ஓப்பன் பண்ணதுன்னா ஜோதிராவ் பூலே, அவங்களோட ஒய்ஃப் சாவித்ரிபாய் பூலே. சரிங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1848. இந்த இயரும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷன்லேயே 3-4 கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துக்கோங்க. சுஷ்மா ஸ்வராஜ் இஸ் த ஃபஸ்ட் உமன் டு ஹோல்ட் ஏ யூனியன் ஃபாரின் மினிஸ்டர் போஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு உமனை வந்து ஃபாரின் மினிஸ்டராக போட்டது வந்து சுஷ்மா ஸ்வராஜ் தான் வந்து போட்டிருப்பாங்க. காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா இஸ் த ஃபஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி. சரிங்களா, ஃபஸ்ட்டு உமன் டிஜிபி யாருன்னா வந்து கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா. நெக்ஸ்ட்டு அருந்ததி ராய் இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு வின் புக்கர் ப்ரைஸ். புக்கர் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின இந்தியன் உமன் யாருன்னா அருந்ததி ராய். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கலாம். ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கே வந்து ஸ்ரீலங்காக்காரங்க, வேலண்டினா தெரஸ்கோவா வந்து ரஷ்யாக்காரங்க, ஜங்கோ டபே வந்து ஜப்பான்காரங்க, கார்லெட்டி கூப்பர் வந்து இங்கிலாந்து. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ்க்கு இப்போ தான் போகிறோம். அசர்ஷன் ரீசன். நான் உமன் ஆர் பீயிங் இன்டிகிரேட்டட் அட் ஆல் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹியூமனிடேரியன் ஆப்ரேஷன்ஸ். ஆமாம், ரீசன் வந்து உமன் அண்ட் கேர்ள்ஸ் சஃபர் த மோஸ்ட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இன் த சொசைட்டி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இன்னொரு அசர்ஷன் ரீசன் பார்ப்போம். Violence against women cuts across caste, class, religion, age and even education. அதோட ரீசன் பாருங்கள். Domestic violence is manifested in the form of feticide, infanticide, dowry, murder, mortality, cruelty, battering, child abuse, etc. Both A and R are true, but R is not correct explanation of A. Aக்கு வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இல்லை. இதில் ஃபீட்டிசைட்னால் வந்து அபார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஃபீட்டிசைடுன்னு சொல்கிறாங்க. ஹூ கோட்டட் டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் லையபிள், இட்ஸ் மீன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். காந்திஜி தான் இந்த கோட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் இந்த கொஷின் நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ செட் த ஃபியூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் டு தோஸ் ஹூ புல்லி உமன், இட் மஸ்ட் பி ஷேப்டு பை கேர்ள்ஸ் ஹூ கோ டு ஸ்கூல் அண்ட் தோஸ் ஹூ ஸ்டாண்ட் ஃபார் எ வேர்ல்டு வேர் அவர் டாட்டர் கேன் லிவ் their ட்ரீம்ஸ் ஜஸ்ட் லைக் அவர் சன்ஸ். இந்த கோட் தான், அவர் டாட்டர் கேன் லிவ் their ட்ரீம்ஸ் ஜஸ்ட் லைக் அவர் சன்ஸ். இன் 2012 அட்ரஸிங் த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் இந்த மாதிரி கோட் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பராக் ஒபாமா தான் சொல்லியிருப்பாங்க. இல்லிட்ரேட் யூத் அக்ராஸ் த குளோப் நியர்லி டேஷ் பர்சன்டேஜ் ஆர் ஃபீமேல். 63% வந்து ஃபீமேல் இல்லிட்ரஸாக இருக்காங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50% மேலவே இருக்காங்க. Dash percentage more women attend school, GDP increases by 3% on average. 10% women வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்ணாங்கன்னா 3% GDP வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆவரேஜ்னு சொல்கிறாங்க.
A single year of primary education has shown to increase a girl's wages later in life by 20% வந்து wages increase ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் at the first girls school யார்? சாவித்ரிபாய் பூலே. இவங்க யார்? ஜோதிராவ் பூலேவோட ஒய்ஃப். 1848 ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? த ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள் ஓப்பன் இன் 1848. தி வேர்ல்டு ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யார்? சிரிமாவோ பண்டார் நாயக்கா. ஸ்ரீலங்கான்னு பார்த்தோம் இல்லையா? வேர்ல்டு ஃபஸ்ட் உமன் இன் ஸ்பேஸ் யார்? வேலண்டினா தெரஸ்கோவா. ஸ்பேஸ் போன ஃபஸ்ட்டு உமன் யார் வேர்ல்டுலேனா? வேலண்டினா தெரஸ்கோவா. வேர்ல்டு ஃபஸ்ட் உமன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் யார் எடுத்திருக்காங்கன்னா ஜுங்கோ தபே. வேர்ல்டு ஃபஸ்ட் உமன் டு வின் த ஒலிம்பிக் கோல்டு வந்து கார்லெட்டி கூப்பர். ஃபஸ்ட்டு உமன் யூனிவர்சிட்டி ஒரு நிமிஷம். வேர்ல்டு ஃபஸ்ட்டு உமன் டு வின் த ஒலிம்பிக் கோல்டு மெடல் என்ன யாருன்னா சார்லட்டி கூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு உமன் யூனிவர்சிட்டி ஹூ ஸ்டார்ட்ஸ் எஸ்என்டிடி யூனிவர்சிட்டி இன் புனே வித் 5 ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1916 மஹர்ஷி கார்வே. இந்த கொஷின் சோஷியலில் வந்திருக்குது, பாலிட்டிலையும் வந்திருக்குது பார்த்துக்கோங்க. மஹர்ஷி கார்வே தான் வந்து 1916 ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. ஃபஸ்ட் உமன் டு ஹோல்ட் ஏ யூனியன் கேபினெட் போஸ்ட் வந்து யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஃபஸ்ட் உமன் டு ஹோல்ட் ஏ யூனியன் ஃபாரின் மினிஸ்டர் போஸ்ட் யார் பார்த்தோம்லே சுஷ்மா ஸ்வராஜ். ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் பிரசிடென்ட் 2007 வந்து யாருன்னா பிரதிபா பட்டேல். எல்லாம் ஃபஸ்ட் இந்தியன் உமன்ன்றதுனால நிறைய கொஷின்ஸ் இதில் ஷூட் அவுட் ஆகுது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்தியன் யங்கஸ்ட் உமன் மினிஸ்டர் ஷீ பிகேம் கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானா அட் ஏஜ் 25 இயர்ஸில் யார் வந்து மினிஸ்டராக இருக்காங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் ஃபாரின் மினிஸ்டராக போட்டிருந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் யுஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து 1953 விஜயலட்சுமி பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட சிஸ்டர். ஃபஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா இன்சார்ஜ் ஆஃப் யுனைடெட் ப்ராவின்சஸ் சரோஜினி நாயுடு. ஃபஸ்ட் உமன் கவர்னர்னால் யாரை போகணுன்னா சரோஜினி நாயுடு. ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 1966 வந்து இந்திரா காந்தி. ஃபஸ்ட்டு உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா வந்து 1972 கிரண் பேடி. இயர் பார்த்துக்கோங்க. 1972 வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னா கிரண் பேடி. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் 1984 யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா பச்சேந்திரி பால். 1984 மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண உமன் யாருன்னா பச்சேந்திரி பால். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு வின் புக்கர் ப்ரைஸ் வந்து 1997 அருந்ததி ராய். 97 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா 2009 ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா யார்? மீரா குமார் நம்மளாம் பார்த்துருப்போம் இல்லையா நியூஸில். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் உமன் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட் யாருன்னா மீரா சாஹிப் பாத்திமா பிபி. யார்? பாத்திமா பிபி. ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யார்? அன்னி பெசன்ட். ஃபஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட் யாருன்னா சுச்சேதா கிருபாலினி. ஒரு உமன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தது சுச்சேதா கிருபாலினி. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் உமன் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா பார்த்தோம்ல. ஃபஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார்? நிர்மலா சீதாராமன். இவங்க தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஃபுல் டைம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் உமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவும் நிர்மலா சீதாராமன் தான். அதுக்கப்புறமா வந்து ஒரு டேட்டா வருது, மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இன் இந்தியா 1951 to 2011. இது பாருங்கள், இயர் வந்து 1951, 61, 71, 81, 91, 2001, 2011. இதில் மேல் ரேஷியோ ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருப்பாங்களே, இதோட கேப் தான் வந்து 1951 எவ்வளோ கேப்பு லிட்ரஸி ரேட்டு மேலுக்கு ஃபீமேலுக்கு வந்து 18.30. 1961 வந்து 25.05. 1971 வந்து 23.98. 1981 26.62. 1991 24.84. 2001 வந்து 21.59. 2011 வந்து 16.68. கம்மியாகிட்டே வருது. அப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 7th டேர்ம் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் டேர்ம் 3 செகண்ட் லெசன் பார்ப்போம். மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். புக் பேக் சூஸ் வந்து பார்ப்போம். இன் விச் கேஸ் ஏ கன்சூமர் cannot complain against the manufacturer for a defective product. இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னா பேட்ச் நம்பர் ஆஃப் த கமோடிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கன்சூமர் ஃபேஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த ப்ரொசீஜர்ஸ் எண்ட் டியூ டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்.
நெக்ஸ்ட் வந்து consumers must be provided with adequate information about a product to make a decision in purchase of goods. Fourth question, the system of consumer courts at the national, state and district levels looking into consumer grievances against unfair trade practices of businessmen and providing necessary compensation is called necessary compensation வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து 3 tier சிஸ்டமில் இருக்குன்னு அர்த்தம். Mixing other extraneous material of inferior quality with the superior quality material is called adulteration. இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. adulteration என்னன்னு கேட்டிருக்காங்க. Fill in the blanks. A setup where 2 or more parties engage in exchange of goods, services and information is called a market. Exchange சரிங்களா. A setup where 2 or more parties engage in dash of goods, exchanging of goods. Next, in regulated markets there is some oversight by appropriate government authorities. Next வந்து dash refers to a market structure in which there is a single producer or seller that has a control on the entire market வந்து monopoly. Dash states is regarded as the Magna Carta in the field of consumer protection for checking unfair trade practices. வந்து எது வச்சு செக் பண்ணுறாங்கன்னா வந்து கோப்ரா. அந்த கோப்ரா தான் வந்து நம்ம மேக்னா கார்ட்டா இந்த field of consumer protection சொல்கிறோம். கோப்ரானா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை தான் வந்து கோப்ரான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள். இந்த இயர்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த கோப்ரா தான் வந்து 1986 கொண்டு வந்திருக்காங்க. த லீகல் மெட்ராலஜி ஆக்ட் வந்து 2009. த பியூரோ ஆஃப் த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் BIS சொல்கிறாங்க இல்லையா 1986 சேம் இதுலையுமே ஒரு இயர். த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்ஸ் வந்து 1955 வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் சூஸ். அசர்ஷன் வந்து இன் லோக்கல் மார்க்கெட்ஸ் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் லிமிடெட் டு த லோக்கல் ரீஜன் ஆர் ஏரியா. ரீசன் வந்து எ மார்க்கெட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிசிக்கல் ஆர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். Both A and R are true, but R is not correct explanation of A. ரெண்டுமே இண்டிவிஜுவலாக வந்து கரெக்டு, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. புக் இன்சைட் கொஷின்ஸ் பார்க்கலாம். The term monopolistic competition was given by the Professor Edward H. Chamberlain of Harvard University in Dash in his book The Theory of Monopolistic Competition. இந்த புக் எழுதினது யாருன்னா ப்ரொஃபஸர் எட்வர்ட் ஹெச் சாம்பர்லின். எந்த இயரில் வந்து எழுதியிருக்காங்கன்னா 1933. அது வந்து மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் என்ற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. த டேர்ம் ஒலிகோபோலி டிரைவ்டு ஃப்ரம் 2 டேஷ் வேர்ட்ஸ்னால் க்ரீக் வேர்ட்ஸ். அந்த ஒலிகோனா பியூ, பாலினா வந்து கண்ட்ரோல், இல்லைன்னா மினியன் கூட வரும். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, கோப்ரா enacted in 1986 in Parliament of India. Next statement, Copra Act passed in Assembly in October 1986 and came in force on December 24, 1986. சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்டாக தான் இருக்குது. December 24, 1986 வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. த 8 பேசிக் கன்சூமர் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னா ரைட் டு பேசிக் நீட்ஸ், ரைட் டு சேஃப்டி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு சூஸ், ரைட் டு ரெப்ரசன்டேஷன், ரைட் டு ரெட்ரெஸ், ரைட் டு கன்சூமர் எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட். இது 8மே வந்து பேசிக் கன்சூமர் ரைட்ஸ் கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு மேட்ச்சை பாருங்கள். NCDRC அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நேஷ்னல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். சரிங்களா. NCDRCனா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேட்டர் டீல்ஸு மோர் தென் 10 million ஒர்த் இருக்கணும். தட் இஸ் 1 crore ஒர்த் இருந்துச்சுன்னா அது வந்து எது கீழே வரும்? நேஷ்னல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் கீழே வரும். ஸ்டேட் கீழே வரணும்னா லெஸ் தென் 10 million ஒர்த் இருக்கணும். அந்த கேஸோட வெயிட்டேஜ் வந்து லெஸ் தென் 10 million கீழே இருக்கணும். இது பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து 2 million, அதாவது அந்த கேஸோட வெயிட் வந்து 20 lakh அவ்வளோ ஒர்த் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கீழே வருது. ஒரு லெவல்லையும் இது இருக்குது பாருங்கள், ரெட்ரஸல் கமிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். இன் இந்தியன் பார்லிமெண்ட் பாஸ்டு த லேண்ட்மார்க் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் பில் எப்போனா ஆகஸ்ட் 2019. லேண்ட்மார்க் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க 2019. நியூ கோப்ரா ஆக்ட் 6 டு ரீப்ளேஸ் டேஷ் டிகேட்ஸ் ஓல்டு கோப்ரா 3 years, அதாவது 30 years ஓல்டு இது வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் த NCDRC லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? நேஷ்னல் லெவலோடது வந்து டெல்லியில் இருக்குது.
Next, CCPA Central Consumer Protection Authority imposes penalty dash on manufacturer or an false or misleading advertisement. 10 லட்சம் எவ்வளோ பெனால்ட்டி போடுறாங்க? மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து 10 லட்சம். CCPA may also sentence for a misadvertisement to imprisonment them up to dash years. imprisonment பண்ண 2 years, பெனால்ட்டி போட்டால் 10 lakh. நெக்ஸ்ட்டு கமோடிட்டிஸ் ஆக்ட் எனாக்டட் இன் எப்போ கமோடிட்டிஸ் ஆக்ட் போட்டாங்க? 1980 போட்டிருக்காங்க கமோடிட்டிஸ் ஆக்ட். நெக்ஸ்ட்டு NCDRC நேஷ்னல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் ஹெட்டட் பை ஹூம்? சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜு தான் அதில் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. சரிங்களா, அவங்க தான் வந்து டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கோப்ரா 2019 ஆக்ட் இஸ் ரிவைவல் ஆஃப் டேஷ் ஆக்ட். கோப்ரா 1986. இந்த 86ஓடது ரீஅப்பீல் பண்ணி தான் 2019 ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா ப்ளஸ் இதோட 7th முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th ஒன்லைனர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.